மக்களே வீடியோல பார்த்த இந்த சம்பவம் வந்து கேரளால நடந்திருக்கு. கேரளால இன்னைக்கு இதுதான் ஹாட் நியூஸ். சோஷியல் மீடியால கூட இந்த நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னு தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்ல நிறைய வீடியோவை மிஸ் பண்ணிடுவீங்க. கேரளால கூட்டமா இருக்க ஒரு பஸ்ல இந்த பொண்ணு வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. இந்த லேடி அந்த நபர் பப்ளிக்ல பஸ்ல என்கிட்ட தவறா நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி அந்த வீடியோ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆனதுனால 40 வயசு உள்ள அந்த நபர் வந்து அவமானம் தாங்க முடியாம தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்துட்டார். அந்த நபர் வந்து இந்த பொண்ணை உண்மையாவே தவறா தொட்டாரா இல்லையான்ற விஷயத்துக்குள்ள நான் இப்ப போக விரும்பல. அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அதை நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். இந்த பொண்ணு அந்த நபர் வந்து பஸ்ல பப்ளிக்ல இவங்க கிட்ட தப்பா நடந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த படம் பிடிச்சி வீடியோ எடுத்ததை நான் தப்பா சொல்லல. நான் கூட இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேங்க. பஸ்ல ட்ரெயின்ல உரசுற மாதிரி கை வைக்கிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் எல்லாம் பப்ளிக்ல நடக்கும் போது பெண்கள் தைரியமா அதை வீடியோ எடுத்து இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ற ஒரு சில பேரோட முகத்தறியை கிழிச்சு காமிக்கிறது நல்ல விஷயம் தான். எல்லாரையும் சொல்லல. ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயம் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிறத பார்த்துட்டு எல்லாரும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டாங்க. வீடியோ எதுக்காக எடுக்கிறோம்னா காவல் நிலையத்துல காமிக்குவோ இல்ல நீதிமன்றத்துல காமிக்குவோ தான் ஒரு ஆதாரத்துக்காக அந்த மாதிரி வீடியோ எடுக்கணும். உங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது ஒன்னு அந்த கண்டக்டர் கிட்ட இல்ல டிரைவர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. இல்ல இவங்க தனிப்பட்ட முறையில இந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். இந்த நபர் இந்த லேடியை தவறான முறையில தொடும் போது இவங்க அந்த இடத்துல வந்து நவுந்திருக்கலாம், இல்ல வேற யாருக்குன்னா இந்த விஷயத்தை பத்தி சொல்லிருக்கலாம். இவங்க அது ரெண்டுமே பண்ணாம அதே இடத்துல தான் நிக்கிறாங்க. இவங்க என்ன ஃபுல்லா வீடியோ எடுக்கிறதுலயே தான் இருக்கு. இந்த ஆளு தப்பா தொடுறான், அதனால இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் பாடுறான்னு இந்த லேடி வந்து அந்த வீடியோவை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்துல அந்த பொண்ணு மேல தப்பா இவர் மேல தப்பான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கும் போது பொண்ணு வீடியோக்காக அவர்கிட்ட வேணும்ட்டே போயிட்டு நின்று வீடியோ எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த பெண் வச்ச குற்றச்சாட்டு உண்மையிலேயே உண்மையா இல்லையா அப்படின்றத தாண்டி இதனால அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு. அதுதான் என்னோட கவலை. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.